Taja How, welcome to my Dramas. இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே யான்ஸோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுனால அவங்க அப்பாவும் அம்மாவும் வெளியே போற மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுது. அவங்க யான்ஸு கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. யான்ஸு, நீ தான் இந்த கேங்லே பிரேவான கேர்ள், நீ தான் இவங்களை எல்லாரையும் பார்த்துக்கணும், அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஜாங்கி ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கோம். யான்ஸு தான் சமாதானப்படுத்திட்டு இருக்கா, நான் இருக்கேன், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நம்மளுக்கு பயமா இருக்காது அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போய் எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இடி இடிக்கவும் மழை பெய்யவும் எல்லாரும் அப்படியே பயந்துட்டு இருக்காங்க, கத்தி அழுதுட்டு இருக்காங்க. யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, நம்ம எல்லாரும் பயப்படாம இருக்கணும்னா நம்ம பர்த்டே சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே சாங் பாடிட்டு இருப்பாங்க. அதுதான் பிரசன்ட்ல நினைச்சு பார்த்துட்டு இருக்கா யான்ஸு. இப்போ யான்ஸு ஜியாங்கியை கூப்பிட்டு வந்து லீஃபியோட அப்பாவை தான் ட்ரா பண்ண சொல்லிட்டு இருக்கா. அவனும் இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும். இவளும் இப்படி இல்லை, இதை மாத்து அதை மாத்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஜியாங்கி சொல்லிட்டு இருக்கான், தங்கச்சி அவரை பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு, பார்க்காத ஒருத்தரை இவ்வளோதான் ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி சரி கோவப்படாத, உன்னாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ எப்படி கோவப்படுற, சரி அதை விடு, இதையே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ, நம்ம ஃபுட் கோர்ட் பக்கத்துல தான் நான் அவரை பார்த்தேன், ஸோ அங்க போய் நம்ம வாண்டட் போஸ்ட் போடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஜியாங்கியும் சொல்லிட்டு இருக்கான், என்ன கேட்டா என்னோட நம்பரை அதுல போடுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா உன்னை யாருன்னா ஏமாத்திர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். என்ன வயசாச்சு என்ன ஏமாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, என்னோட நம்பரே இருக்கட்டும், ஆல்ரெடி உனக்கு ஒர்க் இருக்கு, நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, உன்னை இதுக்கு மேலேயும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஜாங்கி கேட்டுட்டு இருக்கா, லீஃபே அவளோட அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு உன்கிட்ட சொன்னாலா அப்படின்ற மாதிரி கேட்கும். யான்ஸு சொல்லிட்டு இருக்கா, லீஃபே அப்படி சொல்லல, ஆனா அவளை பத்தி எனக்கு தெரியும், அவளோட அப்பாவை நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு போய் நிறுத்தினா அவ ரொம்பவுமே சந்தோஷப்படுவா, ஒரு ஃப்ரெண்டா நம்ம இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேரும் அந்த போஸ்டர் தான் ஒட்டிட்டு இருக்காங்க. இப்போ யான்ஸு ஜாங்கி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. என்னோட அம்மா கால் பண்ணாங்க, உன்னை பத்தி விசாரிச்சாங்க, நீ எப்படி இருக்க, உன்னோட ஒர்க் எப்படி போகுது, ஹெல்த்தை பார்த்துக்கோன்னு சொன்னாங்கன்னு சொல்லவும் இவனும் கேட்டுட்டு இருக்கான். வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கவும் அவளும் சொல்லிட்டு இருக்கா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி கேட்டாங்க, ஆனாலும் நீ இப்படி ஒரு போய் சொல்லியிருக்க கூடாது, ஸ்பைடர் மேனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு திரியிற அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் சொல்லிட்டு இருக்கான், இந்த ஜாயனோட வாய் இருக்கே வாய், அந்த ஓட்ட வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், உன்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறான், சரி அதை விடு, நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும். அவளும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சொல்றது, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை இருக்கு, உன்னோட ரிலேஷன்ஷிப் என்னன்னுலாம் எனக்கு தெரியாதுல்ல, அதனால நான் எதுவும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சது அந்த மிக்சர் பார்ட்னர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் க்ளோயியை கேட்குறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன கேட்கறதுக்கு முன்னாடி உனக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, உனக்கு எத்தனை ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவளும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு யாருமே ரிலேஷன்ஷிப்ல கிடையாது, எனக்கு நான் யாரையும் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. டிங்கி அப்படின்ற மாதிரி கேட்கும். டிங்கி எனக்கு பிடிச்ச ஆத்தர் அவ்வளோதான், ஆனால் நான் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட் ஆகலை, ஆனால் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன், நம்மளோட பெட்டு ஞாபகம் இருக்குல்ல பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் சொல்லிட்டு இருக்கான், க்ளோயி எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே யான்ஸு டிங்கியை தேடி தான் பார்க்குக்கு வந்திருக்கா. அங்கே ஒரு ஆன்டி டிங்கியை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணு சிங்கிளாக தான் இருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவனும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அந்த ஆன்டி கேட்டுட்டு இருக்காங்க, உனக்கு வீடு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். வீடெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இவளும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டிங்கி கிட்ட கேட்கவும் டிங்கியும் சொல்லிட்டு இருக்கான், அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், பணக்காரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, நீங்க கேட்குற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பொண்ணு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் லவ் பண்ணுறதுக்கு தான் பொண்ணு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவும், லவ் இல்லைன்னா நம்மளா கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவனும் அங்கே போய் நின்று ஒரு ஸ்பீக்கர் வச்சு ஒரு போயமை படிச்சுட்டு இருக்கான். எல்லாரும் அப்படியே சூழ்ந்துக்கிறாங்க. இப்போ அவன் அந்த போயமை படிச்சு முடிச்சுட்டு யான்ஸியை கூப்பிட்டு படிக்க சொல்லிட்டு இருக்கான். அவள் அப்படியே தயங்கி நின்றுட்டு இருக்கா. இவனும் சொல்லிட்டு இருக்கா, நீ இந்த போயமை இங்கே நின்று படிச்சேன்னா நான் உனக்கு இன்டர்வியூக்கு அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் போயிட்டு அந்த போயமை படிச்சுட்டு இருக்கா. அந்த போயம் படிச்சுட்டு இருக்கவும் அவளுக்கு அப்படியே பாஸ்ட் ஞாபகம் வருது. ஒரு போயம் படிச்சுட்டு இருப்பா ஸ்கூல் டைம்ல, அப்படியே ஜியாங்கியை பார்த்துருப்பா, ஜியாங்கி இவளை பார்த்துருப்பா, அதை தான் ஞாபகம் பண்ணி அந்த போயமை சூப்பராக அப்படியே சொல்லிடுறா. எல்லாரும் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, கைத்தட்டி அவளை விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிங்கி கேட்டுட்டு இருக்கான், ஃபன்னா ஜாலியாக இருந்ததில்ல அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, ஃபன்னா ஜாலியாக இல்லை கிரேசியாக இருந்ததுன்னு சொல்லவும் அவனும் சொல்லிட்டு இருக்கான், சரி இந்த போயமா நீ ஆல்ரெடி படிச்சிருக்கியா, சூப்பராக படிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, ஒரு டைம் ஹைஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவனும் கேட்டுட்டு இருக்கான், நீ யாருக்காக இந்த போயமா படிச்ச அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு கேக்டஸை வாங்குறதுக்காக போறா. டிங்கியே பே பண்ணிடுறான். இவளும் கேட்டுட்டு இருக்கா, நானே பே பண்ணிப்பேன், நீங்க ஏன் பே பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அவனும் சொல்லிட்டு இருக்கான், நீ நான் சொன்னதுக்காக அங்கே நின்று படிச்சல அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளும் அவளோட பாஸ்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்கா. ஒரு டைம் நான் ஹைஸ்கூல்ல படிக்கும் போது இதே கேக்டஸை தான் வாங்கினேன், எல்லாரும் கூடவும் பெட்டு வச்சேன், யாரோட செடி நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க.
இப்போ எல்லாருக்கிட்டே காசு தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. பெட்ல தோத்துட்டீங்களா, காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கவும் லீஃபை எடுத்துட்டு வந்து தரா. லீஃபை கிட்ட சொல்லிடுறா, உன்னோடதை நீயே வச்சுக்கோ ஸ்நாக்ஸ்க்குன்ற மாதிரி சொல்லிடுறா. ஜாங்கி சொல்லிட்டு இருக்கா, என்கிட்ட சேஞ்ச் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்கிட்ட சேஞ்ச் இருக்கு நீ கொடு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்குள்ள மிங்கி ஜாங்கிக்கு நான் தரேன், அவன் கிட்ட நீ கேட்காத அப்படின்னு சொல்லவும், இவ இந்த காசே போதும் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இப்போ அப்படியே ஸ்கூல்ல கிளாஸ்ல தான் காட்டுறாங்க. டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஜாங்கி அவனோட டிராயிங்கை பண்ணிட்டு இருக்கான். அவனை எழுப்பி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா சொல்லி மொக்க வாங்குறான். அப்படியே இந்த பக்கம் யான்சுவை தான் காட்டுறாங்க. மிங்கி கிட்ட பேசிட்டு இருக்கா. அவங்க டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். யான்சுவை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, மிங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு, உன்னால 4வது ரேங்க் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவளும் கேட்டுட்டு இருக்கா, அவளை 3 பேர் முந்திட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். நீ வெளியே போறியா இல்லையா, நீ தான் மிங்கியை கெடுக்கிறது, நீங்க 2 பேரும் ஒன்னா உட்காராதீங்க அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்லிட்டு அவளை வெளியே அனுப்புறாங்க. அப்படியே கிளாஸ் முடிவும் ஜாங்கி கிட்ட ஒரு 2 ஃப்ரெண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னோட லிமிடெட் எடிஷன் டால் கொடுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். இவனும் ஓகே, உன்னோட சீட்டோ என்னோட சீட்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நான் அந்த டாலை கொடுக்குறேன்ற மாதிரி டீலிங் பேசி முடிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் யான்சு மிங்கி கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா, உன்னோட சீட்டோ என்னோட சீட்டோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண பிறகு உன் கூட என்னால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் வரவும் மிங்கி ஜாங்கி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஜாங்கி சொல்லிட்டு இருக்கா, என்னோட ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் ஈவினிங் யான்சு கூட ஒன்னா போலான்னு நினைக்கிறேன், நீ அவகிட்ட சொல்லிடுன்ற மாதிரி சொல்றான். இப்ப மிங்கி யான்சு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா, நீ எவ்வளவு நாளைக்கு ஜாங்கியை அவாய்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்கும். யான்சுவும் சொல்லிட்டு இருக்கா, நான் அவாய்ட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. மிங்கி சொல்லிட்டு இருக்கா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், ஜாங்கிக்கு என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லவும், வேற யாரை பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கு என்ன பிடிக்காது, ஆனா அவ்வளவு சீக்கிரம் அவனை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. வேற யாரை பிடிக்கும் ஜாங்கிக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. யான்சு அந்த கேக்டஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஃபைனலா வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜாங்கியோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி வைக்கவும் க்ளோயி ஜாங்கி 2 பேரும் ஒரே டீமில் சூப்பராக விளையாடுறாங்க. இப்போ அப்படியே க்ளோயி ஜாங்கி கிட்ட தான் கேட்குறா, நான் உன்னோட கேம் டிசைனை வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாங்கியும் இல்லை என்னோட வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுறான். இவ கேட்டுட்டு இருக்கா, நான் உன்னோட வீடை பார்க்க வரல, நான் ஜஸ்ட் உன் ப்ராஜெக்டை தான் பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகேவா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அப்படியே வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். க்ளோயி சொல்லிட்டு இருக்கா, அதனால தான் உன்னோட ஆப்போனன்ட் உன்னை பார்த்து பயப்படுறான் போல யான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவனும் கேட்டுட்டு இருக்கான், அவன் என்ன பார்த்து பயப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் அவ சொல்லிட்டு இருக்கா, யான் வந்து என்கிட்ட பேசினா, ஜாங்கி ஒரு டீம் ஒர்க் பண்றதுக்கு தகுதியே இல்லாதவன், அவன் எல்லாமே இண்டிவிஜுவலா பண்ணணும்னு நினைக்கிறான், அவன் வந்து வேற டீம்ல மாத்தி விட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்டான், அதனாலதான் அவன் உன்னை பார்த்து பயப்படுறான் போல, நீ ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிருவியோன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி க்ளோயி சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜாங்கி க்ளோயி கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான், என்னோட கேமை பார்த்தல, உனக்கு என்ன சஜஷன் இருக்கா, எதனா மாற்றணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். க்ளோயியும் சொல்லிட்டு இருக்கா, உன்னோட கேம் சூப்பராக இருக்கு, ஆனால் நம்ம கம்பெனியில் அதை அப்படியே பண்ண விடுவாங்களான்னு கேட்டால் விட மாட்டாங்க, அதனால நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன், இந்த கேமை வேற யாருக்குன்னா செல் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது, நான் தான் இந்த கேமை ரிலீஸ் பண்ணுவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவளும் சொல்லிட்டு இருக்கா, உன்னோட கேமை பார்க்கும்போது எனக்கு வேற ஒரு ஆத்தர் எழுதின புக்கு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு டிங்கியோட புக்கை பற்றி சொல்லிட்டு இருக்கா. இவனும் அந்த புக்கை எடுத்து கொடுக்குறான். அவ சொல்லிட்டு இருக்கா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க, இந்த புக்கை படிக்கும் எனக்கு அப்படியே மைண்ட் ப்ளோயிங்கா இருந்தது, சூப்பரா எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசி பாராட்டிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் யான்சு அந்த கேக்டஸை போட்டோ எடுத்து ஜாங்கிக்கு தான் அனுப்புறான். ஜாங்கி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, இது என்னன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். அவனும் தப்பா பேர் சொல்லிட்டு இருக்கான், வேற கெஸ் பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ள க்ளோயி என்ன பண்ணிட்டு இருக்க ஜாங்கி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஜாங்கி சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவும் க்ளோயி கேட்டுட்டு இருக்கா, டிங்கியோட புக்கை நீ படிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும். இவனும் சொல்லிட்டு இருக்கா, உண்மையை சொல்லணும்னா நான் அந்த புக்கை படிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். க்ளோயி கேட்டுட்டு இருக்கா, படிக்காமையா இவ்வளோ புக்கை வாங்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்படியே அந்த வீடை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. ஜாங்கி சொல்லிட்டு இருக்கான், டைம் ஆச்சு, நானே உன்னை கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். க்ளோயி சொல்லிட்டு இருக்கா, எனக்கு பசிக்குது, எதனா பண்ணித்தா அப்படின்ற மாதிரி கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யான்சு ஜாங்கிக்கு தான் கால் பண்றா. ஜாங்கி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் இந்த கேக்டஸ் பத்தி உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஜாங்கி பேசிட்டு இருக்கோம். க்ளோயும் வந்து பேசிட்டு இருக்கா, எப்படி இருக்க யான்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா மீட்டிங்ல இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். இல்ல மீட்டிங் முடிஞ்சது, நாங்க ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஜாங்கியோட வீட்டுல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆயிடுது. ஏன்னா இவ ஜாங்கி வீட்டுக்கு இவளையே இன்வைட் பண்ணிருக்க மாட்டான். இவளும் சொல்றா, நான் ஜாங்கி வீட்டுக்கு வந்தது இல்ல, சாரி எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றா. அதுக்குள்ள ஜாங்கி வாங்கி பேசிட்டு இருக்கான். அவ அப்படியே இரும்பவும் இவன் கேட்டுட்டு இருக்கான், என்ன கோல்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி யான்சு கட் பண்ணிடுறா.
யான்ஸு அப்படியே சேடா அந்த கேக்டஸை தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. யான்ஸியோட கிளாஸ்ல ஜியாங்கியை பத்தி காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஜியாங்கி அந்த சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டானா யாருக்காகன்னு தெரியுமா, அந்த கிளாஸ்லயே அழகா இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவளும் ஓடி போய் பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவன் லீஃபை பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான். மிங்கி சொல்லியிருப்பாள்ல அவன் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு, இப்ப லீஃபைன்னு தப்பா நினைச்சு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. அவங்க டீச்சரை முட்டிடுறா. அவங்க டீச்சரும் கத்திட்டு இருக்காங்க, யான்ஸு உனக்கு கண்ணு எதனா தெரியலையா, என்ன பார்த்து போக மாட்டியா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு சாரி டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. எங்க போறான்னு பார்த்தா கிரவுண்ட்ல போய் அப்படியே ரவுண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கா. அங்க ஜாயின் படிச்சிட்டு இருக்கான். அவனும் கேட்டுட்டு இருக்கான், என்ன இவ இப்படியே ஓடிட்டு இருக்காளே ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கேட்டுட்டு இருக்கான். தங்கச்சி இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கே, ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கே, இதையும் எதனா வெடிச்சிட போகுது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான். இவளும் சொல்லிட்டு இருக்கா, வெடிச்சா வெடிஞ்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி நான் உன்னை வேற எங்கன்னா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரோக்கி கூட்டிட்டு போறான். அங்க போய் பாட்டு பாடுவான்னு பார்த்தா அவ பாட்டு கத்திட்டு இருக்கா. இவளை இங்க கூட்டிட்டு வந்ததே தப்பு அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிறான். நீ பாட்டு பாடுறியா கத்துறியான்னு எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் நிறுத்துறியா அப்படின்ற மாதிரி ஜாயன் கேட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. க்ளோயி பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. ஜாங்கி பாட்டுக்கு மொபைலே பார்த்துட்டு இருக்கான், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. க்ளோயும் சொல்லிட்டு இருக்கா, உனக்கு அவளை பத்தி அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீ அவளுக்கு கால் பண்ணி பேசு, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கா, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லவும் அவ ஒன்னும் வேணாம் நானே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப யான்ஸுக்கு தான் ஜாங்கி மெடிசன் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ரெமிடிஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்கும். யான்ஸ் அப்படியே குடிச்சிடுறா. யான்ஸ் கேட்டுட்டு இருக்கா, இந்த ரெமிடிஸ் எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும். யூகேல இருக்கும்போது கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாங்கி சொல்லிட்டு இருக்கான். இவளும் கேட்டுட்டு இருக்கா, என்ன க்ளோயி கத்து கொடுத்தாளா அப்படின்ற மாதிரி கேட்கும். க்ளோயிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும். அவளும் சொல்லிட்டு இருக்கா, வேற என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரெண்டு க்ளோயி தான், அதுவும் இல்லாம நீ வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்டாக கூட்டிட்டு போனேன், ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது, அதுக்காக தான் உன்னை வந்து பாக்குறதுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அப்படியே இவ கேட்டுட்டு இருக்கா, உன்னோட பாட்டில் உனக்கு தேவையில்லையா, அதுல வேல்ஸ் எல்லாம் போட்டு அழகா இருக்கு, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். இவனும் அந்த கேக்டஸோட பேரை கரெக்டா சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. யான்சு ரொம்பவுமே சேடா இருக்கா. லீஃபை மிங்கி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு யான்ஸுக்குன்னு கேட்கவும் மிங்கி சொல்லிட்டு இருக்கா, எல்லாம் உன்னாலையும் ஜாங்கியாலையும் தான் சொல்லவும் இவளும் கேட்டுட்டு இருக்கா, என்னாலும் ஜாங்கியாலும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் மிங்கி சொல்லிட்டு இருக்கா, ஜாங்கி சீட்டை மாத்தனால அதுக்கு தான் அவ சேடா இருக்கான்னு சொல்லவும் லீஃபை எனக்கு புரிஞ்சது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு யான்ஸு கிளாஸுக்கு கூப்பிட்டு போறா. இப்போ அவ காட்டிட்டு இருக்கா, இது ஜாங்கியோட பிளேஸ் தெரியும், இது என்னோட பிளேஸ் தெரியும், இங்க இருந்து அங்க பாரு என்ன தெரியுதுன்னு காட்டவும் அவ அப்படியே ஹாப்பி ஆயிடுறா. அப்படியே குதிச்சிட்டு போயிட்டு இருக்கா. அவங்க டீச்சர் கிட்ட இப்ப போயிட்டு சாரி டீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. அவங்க டீச்சரும் சொல்லிட்டு இருக்காங்க, கிரேசி ஆயிட்டாளா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஜாங்கியோட பிளேஸ்ல இருந்து யான்ஸுவோட பிளேஸ் தான் தெரியும். ஆப்போசிட்ல இருப்பாங்க போல. ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. யான்ஸு ஜாங்கிக்கு தான் மெயில் போட்டுட்டு இருக்கா, நீ கொடுத்த ரெமிடி நல்லா ஒர்க் ஆச்சு, எனக்கு சொல்லி தரியா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜாங்கி கரெக்டா 1 hourல இங்க வந்து நிக்கிறான். ரெமிடிஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப டயர்டா இருக்கும். இவளும் கேட்டுட்டு இருக்கா, நல்லா தூங்கலையா நைட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும். டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் கேட்டுட்டு இருக்கா, நீ கிடையாது எப்படி எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஜாங்கி சொல்லிட்டு இருக்கா, பெட்ல வின் பண்ணணும்னா வேற என்ன பண்றது, கண்டிப்பா ஒர்க் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் எப்படியோ பெட்ல வின் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் நான் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவளும் பேசிட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் முடியுது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓ ஷு ஹை நீ டு ஆல்.